அன்னையே உலகில் தெய்வம் அவ்வையே சொன்ன போதும் இன்னமும் அவளின் மேலாய் இயம்பிட வேண்டுமென்றால் உன்னத தமிழே நீதான் உலகினில் தெய்வம் என்று என்னையே உனக்கு ஈவேன் இரு கரம் கூப்பி நின்று. இன்றைய சீர்மிகு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்குறள் பேரவையினுடைய தலைவர் முனைவர் ஐயா அவர்களே, எனக்கு முன் பேசிய என்னுடைய அணி தலைவர் அவர்களே, என்னுடைய குருநாதர் ஐயா எதிரணி தலைவர் அவர்களே, மற்றும் பேச இருக்கின்ற என்னுடைய நண்பர் திரு வெற்றிவேந்தன் அவர்களே, மற்றும் இங்கு குழுமியுள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா பேசினாங்க. தலைப்பு என்ன அப்படின்னா, வாழ்வை வளப்படுத்துவது பழைய வாழ்க்கை முறையா இன்றைய வாழ்க்கை முறையா என்பதுதான். வாழ்க்கை வளப்படுத்துவது என்றால் என்ன? ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சுற்றத்தாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வு வளமாகும். இப்போ ஐயா சொன்னதுக்கு சொல்லிடுறோம், மாற்றம் அப்படின்னு சொன்னாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதில் எங்களுக்கு உடன்பாடு ஒன்றுதான். ஆனால் அது எந்த வகையான மாற்றமாக இருக்க வேண்டும்? வாழ்க்கையை பலப்படுத்தக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றமாக இருக்க வேண்டும். கணினிமய ஆட்சின்னு சொன்னாங்க. கணினிமயமானதால் என்னென்ன தொல்லைகள், என்னென்ன இடர்பாடுகள் இருக்கின்றன என்பதை ஐயா அவர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். கணினி எதுக்கெடுத்தாலும் டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாம் பங்கு சந்தையில் போடுறாங்க, ஃபோன் பண்ணி சைபர் கிரைம் புகார் கொடுக்குறாங்க, பணம் தொலைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு வாழ்வில் எப்படி வளமாக இருக்க முடியும்? அடுத்தது வறுமைன்னு சொன்னாங்க. ஆமாம், பழைய காலத்தில் வறுமை தான். ஏமாற்றுபவர்களுடைய வறுமை இருந்தது, ஏமாற்றுபவர்கள் அந்த காலத்தில் கிடையாது. தனி குடும்ப வறுமை இருந்தது, அந்த காலத்தில் தனி குடும்ப வறுமை கிடையாது. இப்படி அழைத்துக் கொண்டே போகலாம். வாழ்வு வளமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தனி ஒழுக்கமாக வளர வேண்டும். அந்த தனி ஒழுக்கம் பழைய காலத்தில் இருந்தது, அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் இன்றைய வாழ்க்கை முறையில் அது இருக்கா என்பது அனைவருடைய கேள்விக்குறிதான். ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, கொடுக்க உடை, இதுதான் மிக அவசியம். அந்த தனி மனித ஒழுக்கத்துல விருந்தோம்பல் என்ற ஒரு பண்பு உண்டு. தனி மனித ஒழுக்கம், விருந்தோம்பல், உறவு முறை, இந்த மூன்றும் பழைய வாழ்க்கை முறையில் இருந்தது என்பது உண்மை. இது யாராலும் மறுக்க முடியாது. உண்மையை பேசணும், நாம் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும், சொல்வாக்கை பின்பற்ற வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி புரிய வேண்டும், நன்றியோடு இருக்கணும். இப்படி எல்லாம் இந்த பழைய வாழ்க்கை முறையில் இருந்தது. என்னுடைய அப்பாவுடன் வாழ்ந்த காலத்தில் இருந்த நடைமுறை தான் நான் இப்பொழுது சொல்லிட்டு இருக்கேன். நல்லது கெட்டது எதனாலும் பிள்ளைங்களுக்கு தான் நாம சொல்லி தரணும். கூட்டு குடும்பம் மேலோங்கி இருந்தது. உதாரணமாக கூட்டு குடும்பம் என்பது ஒரு திருவிழா காலங்களிலோ மற்ற பண்டிகை நேரங்களிலோ வெளியூர்ல இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு பெற்றோர்களை வந்து பார்ப்பாங்க. அப்பொழுது இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே இருக்காது. எல்லாரும் கூட்டு குடும்பமா இருந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு சந்தோஷமா இருக்கிறது தான் ஒருவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். அதே போல பெரியவர்களை மதிக்கின்ற பண்பு அந்த காலத்துல மேலோங்கி இருந்தது. பெற்றோர்களிடத்துல மரியாதை செலுத்துகிற பண்பு மேலோங்கி இருந்தது. இது எல்லாமே ஒருவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய செயலாக இருந்தது என்று நான் கருதுகிறேன். நடுவர் அவர்களே, இந்த பழைய வாழ்க்கை முறை தான் ஒருவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் 2 கடமை இருக்கு. ஒன்று வீட்டு கடமை, இன்னொன்று சமுதாய கடமை. இந்த வீட்டு கடமை வெளிப்படையாக இருக்கும் பழைய காலத்துல.
இது திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்வோம் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பெற்றோருக்கும் சுற்றத்தாருக்கும் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் இது எல்லாம் செய்யற ஒரு கடமை இருக்கு பாருங்க, மகிழ்ச்சியான கடமை. அது பள்ளத்துல நீரோட்டம் மாதிரி இயல்பான கடமை. இவற்றை செய்தால் புகழ் வராது, ஆனா வாழ்வு வளம். இவற்றை செய்தால் புகழ் வராது, ஆனா வாழ்க்கை வளம். குடும்ப கடமை சிறந்தது தான் அப்படின்னாலும் அது நம்ம தொண்டுன்னு சொல்றது இல்லை. குடும்ப கடமை செய்யணும், அது நம்ம தொண்டுன்னு சொல்றது இல்லை. ஆனா இப்ப இருக்கிற இன்றைய வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா தான் தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ண உணர்ச்சி வருகின்றது. பாரதிதாசன் தான் சொல்லுவார், தன்பெண்டு தன்பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போம், சின்னதொரு கடுகு போல் உள்ளம் கொண்டோம் எருவாக்கும் பயனற்ற சிறிய வீணம். இப்படி தற்காலத்துல பொது நலம் குறைந்து தன்னலமே இருக்கிறதுனால அந்த வாழ்க்கை ஒரு வளமான வாழ்க்கையை அமையாது. கணவன் மனைவி முறை எப்படி பழைய காலத்துல இருந்தது? பழைய காலத்துல கணவன் முறை எப்படி இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம எல்லாம் 2 காலத்திலையும் வாழ்ந்துகிட்டோம். வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க. இல்லத்துல இன்பம் தரணும்னா மனைவி ஐயா திருக்குறள் எடுத்து ஆய்வு பண்ணாங்களா இல்லையா? அந்த திருக்குறள் மாதிரி அந்த மனைவி நடப்பாள். இல்லா கற்புடைகளாக இருக்கணும். தன்னுடைய காதலிக்கு கூட்டாளியாகவும் தாயாகவும் மனைவியாகவும் இருக்கணும். ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். திருவள்ளுவர் வாசுகி வீட்டில் இருக்கும் பொழுது கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம் வாசுகி அம்மையார். திருவள்ளுவர் வீட்டு உள்ளார இருந்தாராம். அப்படி வீட்டு உள்ளார இருக்கும்போது திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டார். வாசின்னு இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வாசின்னு கூப்பிடும் பொழுது அந்த தண்ணி இறைக்கிற அந்த கையில விட்டுட்டு வந்தாங்களாம். அந்த வாளியை அப்பொழுது திரும்பி போய் பார்த்தா அப்படியே இருந்தது. அது பழைய காலம். ஆனா இந்த காலத்துல வாளி தான் வரும், அம்மா அங்கதான் நிற்பாங்க. இது எப்படி வாழ்க்கை வளமாக இருக்கும்? அதனால பழைய வாழ்க்கை முறை என்பது வளமான வாழ்க்கை முறை தான். மேலும் இன்னும் நிறைய சொல்லணும்னா விருந்தோம்பலை பத்தி சொல்லணும். அந்த காலத்துல நல்விருந்து ஓம்பலின் நட்டாலாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்றதாய் தோல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன். நல்ல விருந்தினரை பாதுகாக்கிறதுனால கணவனுக்கு நட்பாகவும் இல்லறத்தை வழுவாது நடத்தலால் பெற்ற தாயாகவும் தன்னுடைய பழமையான குடும்பம் விளங்குதற்குரிய மக்களை பெற்ற மனையாளாகவும் இந்த 3ம் கற்புள்ள மனைவி கொண்ட கடமை. இது எல்லாம் பழைய வாழ்க்கை முறைக்கு ஒரு உதாரணம். பழைய வாழ்க்கை முறை வளமுடன் இருந்ததற்கு இதுவே ஒரு சாட்சி. ஆனா இன்றைய காலகட்டத்தில் கணவர் பேச்ச மனைவி கேட்பதில்லை, மனைவி பேச்ச கணவர் கேட்பதில்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. அது எப்படி வாழ்க்கை வளமா இருக்கும்? நீதிமன்றங்கள்ல போனா டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமா இருக்கு. ஒருவருக்கு ஒருவர் கொரட்டை விட்டா டைவர்ஸ், வீட்டுல கொரட்டை விட்டா டைவர்ஸ். அந்த காலத்துல கொரட்டையவே சங்கீதமா ஏற்றுக்கிட்டு தூங்கின மனைவிலாம் இருக்காங்க. ஆனா இப்ப கொரட்டை விட்டா டைவர்ஸ். இதெல்லாம் இருக்கும்போது எப்படி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை வளமா இருக்குன்னு தெரியல. இதுல என்னுடைய நண்பர் இவர் வேற, அவர் வேற அடுத்தது பேச போறாரு. இப்படியே போனா இப்ப அடுத்தது நம்ம சாப்பாடு முறைக்கு வருவோம். உணவு முறையை பத்தி சொல்லணும்னா கம்பு கேழ்வரகு சோளம் எல்லாம் நம்ம எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். நானும் சாப்பிட்டுருக்கேன். எங்க அப்பா கூடத்துல கொள்ள இருந்தப்ப எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அப்ப சர்க்கரை கிடையாது, ரத்த கொதிப்புலாம் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற உணவு பழக்கங்கள் எல்லாம் மாறி போச்சு. அப்படியே என்ன பண்றோம்? காலையில 4 மணிக்கு வாக்கிங் போறோம். வாக்கிங் போனா பழைய காலத்துல என்ன செய்வோம்? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். இப்ப உங்களுக்கு எவ்வளவு சக்கரை, எனக்கு இவ்வளவு சக்கரை, உங்களுக்கு எவ்வளவு சக்கரை, எவ்வளவு இருக்கு, ரத்த கொதிப்பு எவ்வளவு இருக்கு, டாக்டர் போனீங்களா, இதுதான் பேசிக்கணும். இந்த உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறினதுனால உடம்புல நோய் வந்துவிட்டது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வன் அந்த காலத்துல சும்மாவை சொல்லி வச்சாங்க. எவ்வளவு பெரிய வாழ்வுல எவ்வளவு வெற்றியா இருந்தாலும் நோய் இல்லாம இருக்கணுங்க. நோய் இல்லாம இருக்கணும்னா நம்ம உடல் ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? பழைய காலத்துல சொல்லுவாங்க, உடல்னா என்ன? உடல் என்பது என்ன? குருபரனே எலும்புதனை காலாய் நாட்டி மாறுபடா எலும்புக்கு துவாரமிட்டு வன்மையுடன் நரம்பினால் வலித்து கட்டி தேறுதலாய் ரத்தம் அதை உள்ளே ஊற்றி தேற்றமுடன் அதன் மேலே தோலை மூடி ஆறுதலாய் வாழ்வுதனை உள்ளடக்கி அப்படியே தேகம் என்று கூறுண்டாச்சு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த உடல் நாம பத்திரமா வச்சுக்கணும்.
இந்த உடலை பாதுகாப்பது நம்முடைய வேலை தான். உள்ள என்ன வேணாலும் சொல்லும், உள்ள சொல்றதை கேட்கக்கூடாது. உடலை பாதுகாப்பா வைத்துக் கொள்ள வேணும். இந்த உடலை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி தான். ஆனா ஒருத்தர் கேட்டாரு, இன்னைக்கு கையளவு மருந்துகள் எல்லாம் சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்டார். அதற்கு இந்த உள்ளம் சொல்லும்படி நாம நடக்கக்கூடாது. பழைய வாழ்க்கை முறையில நம்ம உள்ள என்ன சொல்லுச்சோ அதன்படி நடக்கணும். கள்ளம் கபடமில்லா செயல்களை செய்யணும். நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சாங்க, வாழ்க்கை நல்லா இருக்குது. அதுதான் இப்ப பின்பற்றணும். ஆனா இப்ப என்ன செய்யறோம், நாம பச்சை காய்கறிகளும் பழரச சுவை கிடந்த உணவுகள் இருந்தாலும் நம்ம எதை தேடி போகிறோம்? உப்பு, சர்க்கரை பொரித்த உணவுகளை தான் நாம தேடி போறோம். இதனால பலவிதமான நோய்கள் நமக்கு வருது. நோய்கள் வர்றதுனால நம்ம உடம்பு குன்றி விடுகிறது. சின்ன வயதிலேயே மரணத்தை தேடி செல்கின்ற நிலைமை. இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி நலமா இருக்கும், பலமா இருக்கும்? பழைய வாழ்க்கை முறையில மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? இயற்கையை தெய்வமாக வணங்கினாங்க. ஐம்பூதங்களையும் வணங்கினார்கள். இயற்கையை தெய்வமாக வணங்கியவர்கள் பழைய வாழ்க்கை முறையில் இருந்த பெற்றோர்கள், பெரியவர்கள், நாமளும் வணங்கியிருக்கோம். பழைய வாழ்க்கை முறையில பழைய காலம்னா ஐயா சொன்ன மாதிரி எங்க அப்பா கூட வாழ்ந்த காலம். அதையும் தாண்டி நான் யோசனை பண்ணேன். எப்படி? மாதம் மும்மாறி மழைன்னு சொன்னாங்க. மாதம் மும்மாறி மழை. அது என்னங்க மாதம் மும்மாறி மழை? எதுக்காக தான் மழை பெய்யுது? 3 மாதத்துக்கு 3 தடவை மழை பெய்ய காரணம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெறியினுக்கு ஒரு மழை, மாதர் கற்புடை மங்கையருக்கு ஒரு மழை, மாதம் 3 மழை என பெய்யுமே. இந்த மழையெல்லாம் பெய்ததுனாலதான் நாடு செழித்திருந்தது, மக்கள் வளமாக இருந்தாங்க. அதனால இன்றைய வாழ்க்கை முறையை பாருங்க. ஆனா அப்படி இருக்கா? இன்றைய வாழ்க்கை முறை மாதம் மும்மாறி பெய்யுதா? இல்ல. மனிதர்கள், இன்றைய இருக்கக்கூடிய மனிதர்கள் இயற்கையை பாதுகாக்கவில்லை. இயற்கை சீற்றத்தினால் அழிகிறார்கள். வருஷம் 3 மழை பெய்யுறதே பெரிய பம்பா போச்சு. காரணம் என்ன? வருஷத்துக்கு 3 தான் இப்ப பெய்யுது. அரிசியில கலப்படம் வந்துச்சு. அரிசி விற்றுடும் அந்தனருக்கு ஒரு மழை, வரிசை தப்பிய மன்னவருக்கு ஒரு மழை. மன்னவர்கள் ஆட்சியாளர்கள் இல்ல, சரியாக இல்லை. புருஷனை கொன்றிடும் பூவையருக்கு ஒரு மழை, வருஷம் 3 மழை என பெய்யுமேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதுதான் இன்றைய வாழ்க்கை. இப்படி இருந்தா எப்படி வாழ்க்கையை வாழ்வு வளப்படுத்த முடியும்? வளமாக இருக்கும். சுகாதாரம் இருக்காங்களா? இல்ல. டேய் மனுஷா, இயற்கையெல்லாம் நீ பாதுகாக்கல, உன்னையும் நீ பாதுகாக்கல. அப்படிதான் நமக்கு 2020 ஒருத்தன் வந்து நம்மளை மிரட்டினான். யாரு? கொரோனா. பழைய வாழ்க்கையை மறந்துட்டேன். வெளியே போயிட்டு வந்தா கை கால் சுத்தம் பண்ணிட்டு வர்றது, கையை சுத்தமா அலம்புறது, சுகாதாரமா இருக்கிறது. இப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தா, கொரோனாங்கிற ஒரு மனுஷன், ஒரு மிருகம் வந்து என்ன செஞ்சான்? திரும்ப எல்லாம் பழைய வாழ்க்கைக்கு முறையும் மாறும். அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறோமா இன்றைய காலகட்டத்தில்? அதுதான் அந்த பழைய வாழ்க்கை முறையை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். ஒருவனுக்கு வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்றால் பழைய வாழ்க்கை முறைதான் வளப்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து, எங்களுடைய அணியினுடைய கருத்து. நடுவர் அவர்களே, ஐயா சொன்னாங்க, வருவாய் பத்தி சொன்னாங்க. உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை அப்படியா சொல்லியிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை. அதுக்கு வள்ளுவர் ஆசான் சொல்லியிருக்கிறார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம். விவசாயம் மூலமா தான், உழவு தொழில் மூலமா தான் வருவாய். அந்த காலத்துல விவசாயம் நல்லா இருந்தது, மீதி எல்லா தொழிலும் அந்த உழவு தொழிலுக்கு பின்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க, சொன்னாங்க. ஆனா குறைஞ்ச வருவாய் தான் ஐயா நிறைவான நிம்மதிங்க ஐயா. குறைஞ்ச வருவாய் நிறைவான நிம்மதிங்க ஐயா. சொந்த நிலத்துல பயிரிட்டான், தானே உரமிட்டான். இப்ப எல்லாம் ட்ரோன் இயற்கை உரமிட்டான். ஆனா இப்ப எல்லாம் அதுவும் ஊசி போடுறாங்களா, அது என்னென்னமோ செய்யறாங்களா. அப்படி இருந்தா எப்படி வாழ்க்கை வளமாக இருக்குங்க ஐயா? அதே போல தானே விளைவிச்சான், தானே தன் பொருளுக்கு விலை நிர்ணயம் செஞ்சான், மகிழ்ச்சியாக இருந்தான், அளவாக செலவு செஞ்சான். ஐயா அளவாக செலவு செஞ்சான், நிதானமா செலவு செஞ்சான், தான தர்மம் பண்ணினான், சந்தோஷமாக இருந்தான். பழைய வாழ்க்கை முறை தான் வளமாக இருந்தது. நம்ம சம்பாதிச்ச பணத்தை எங்கேயா கொண்டு போடணும்? சம்பாதிச்ச பணத்தை எங்க போடணும்?
இப்போ இருக்கிறவங்க பேங்க்ல போடுவாங்க, வட்டி கொடுக்குவாங்க. எங்க வட்டி இருக்கு, ஃபைனான்ஸ் எங்க இருக்குன்னு போடுவாங்க. ஆனா அந்த காலத்துல சொல்லிட்டான், பசின்னு வரான் பாருங்க, அவன் வயிற்றுல கொண்டு போடுங்க. என்ன சொன்னா, பசின்னு வரான், அவன் வயிற்றுல கொண்டு போடுங்க ஐயா. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அந்த வயிற்றுல போட்டாதான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பும்னு அந்த காலத்திலே பழைய வாழ்க்கையை சொல்லிட்டாங்க ஐயா. ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. எங்கெங்கயோ போறாங்க, நாமளும் ஏமாந்துடுறோம். வறியவனுடைய கடும் பசியை தீர்க்க வேண்டும் என்றால் சேமித்து வைக்கக்கூடிய இடம் ஒருவனுடைய பசி தான், பசி வயிறு தான். அதை செஞ்சா நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே போல வலுப்படுத்தக்கூடியது. இன்றைய வாழ்க்கை முறை வாழ்க்கையை வேகப்படுத்தக்கூடியது. வேகம் போகப்படாதுங்க ஐயா, விவேகம் இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குளம் இருந்துச்சுங்க. அப்பெல்லாம் குளத்துல மரம் இருந்தது, மரத்துக்கு அடியில் பெற்றோர்கள்லாம் பேசினாங்க, உட்காந்து பேசுவாங்க. இதுக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும். 4 பேரை பார்த்தா 4 செய்தியை தெரிஞ்சுக்கலாம். 10 நிமிஷம் பேசினா எல்லாம் பறந்து போயிடுங்க ஐயா. இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு குடிகாரர்கிட்ட பேசி பாருங்க, 10 நிமிஷம் வாழ்க்கை எவ்வளோ ஈஸின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு வீட்டு வேலைக்காரன்கிட்ட பேசி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஒரு 10 நிமிஷம் அறிவியல் அறிஞர்கள் பேசி பாருங்க, நம்ம எவ்வளவு படிக்கலாம் அப்படிங்கிற சொல்லி கொடுப்பான். ஒரு 10 நிமிஷம் அரசியல்வாதிகிட்ட பேசி பாருங்களேன், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த மனுஷன் அவன் தான் நம்ம நினைக்க வைப்போம். சரி, ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, இந்த நாட்டுக்காக நாம் செய்யும் தியாகம் தான் ரொம்ப கம்மி அப்படின்னு அவன் நினைக்க வைப்பான். ஒரு ஏழை விவசாயிகிட்ட பேசி பார்த்தீங்கன்னா அவனுடைய உழைப்புக்கு முன்னாடி நம்ம உழைப்பெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் சாமியார்கிட்ட பேசி பாருங்க 10 நிமிஷம், நம்ம சொத்து பூரா கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு சன்னியாசம் போகலாமான்னு நினைக்க வைப்போம். இப்படி 10 நிமிஷம் பேசினா நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த 10 நிமிஷம் பேசுறதுக்கு இங்க எல்லாம் தயாரா இருக்காங்க. இந்த வாழ்க்கை முறையில உட்காந்து பேசுறது கூட நேரம் இல்லை. ஓடி ஓடி போறாங்க, ஓடி ஓடி எங்க போறாங்கன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, வாழ்க்கையை வளப்படுத்தவும் தெரியல. இப்படி இந்த காலத்துல பேசுவதற்கு நமக்கு முன்னே ஒரு டைம் வச்சு ஒரு 10 நிமிஷம் குடும்பத்தோட செலவு பண்ணுங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நலமா இருக்கும். அறிவியல் கணினி யுகம், அறிவியல் யுகம்னு சொன்னீங்க. அந்த அறிவியல் யுகம் நல்லதுக்கு பயன்பட்டா சரிதான், இதே கெடுதலுக்கு இப்ப பயன்பட்டு இருக்கீங்க. ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்கிறார், இப்படி அணுகுண்டால நம்ம இந்த பழைய தீமைகள், அதாவது நாட்டில் பழைய இழப்புகள் ஏற்படுற மாதிரி இருந்தால் அந்த அணுகுண்டே கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன்னு ஐன்ஸ்டீன் ஐயாவே சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையோடு நாம் இயந்து வாழ வேண்டும். அவை தரும் காட்சிகள் எல்லாம் புலனுக்கும் மனதுக்கும் இன்பத்தையும் அழுதலையும் கொடுக்கும். இப்படி அறிவியல் முன்னேற்றம் நமக்கு இருந்தாலும் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடியது எது என்று கேட்டால் பழைய வாழ்க்கை முறை தான். சாலை விபத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்ணை முடிட்டு அவன் பாட்டே போறான் வரான். அதே சமயத்துல நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குடும்பத்தோடு இருக்காங்களா? தனி குடும்பம் தான் அதிகம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெற்றோர் சொல்றாருங்க, என்ன சொல்றாரு? ஒரு ஏழை பெற்றோர் சொல்றாரு, அவங்க மகனை பார்த்து, மகனே, குழந்தை பருவத்துல நான் உன்னை மீட்டெடுக்க வழியின்றி அறுவை சிகிச்சைக்காக நடைய விட்டேன். இதை சொல்லி முடிச்சிருக்கேன். முதல் வகுப்புலயே உன்னை முதலிடத்துல சேர்க்கறதுக்காக பள்ளியில சேர்க்க நன்கொடை கட்ட முடியாம என் நிலத்தை வித்தேன். அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு நான் ஆட்டை வித்தேன். என் மேல் வகுப்பு படிக்கிறதுக்கு நான் ஆட்டை வித்தேன். சுற்றுலா செலவுக்கு சில சமயம் என் சுற்றி இருந்த பொருளை வித்தேன். பயண செலவுக்கு பல சமயம் நான் பசியை வித்தேன். தேர்வு நாட்டில் உனக்கு தேநீர் கொடுக்கவே என் தூக்கத்தை வித்தேன். கடைசியில கல்லூரி படிப்புக்காக நான் கட்டிய வீட்டை வித்தேன். படித்தாய் படித்தாய் வளர்ந்தாய், வாங்கினாய் மீண்டும் எல்லாவற்றையும், வாங்கினாய் மீண்டும் எல்லாவற்றையும். இன்று நீ இருப்பதோ 3 அடுக்கு இல்லத்தில், நான் இருப்பதோ முதியோர் இல்லத்தில். மிகச் சிறந்தது என்று கூறி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற பாங்கு நம்முடைய கையில இருக்குங்க ஐயா, எல்லாருடைய கையில இருக்கு. அதனால இதையெல்லாம் சொல்லி முடித்து அனைவரும் இன்றைய கால இளைஞர்களை நல்ல வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த பழைய நடைமுறை தாங்க. இது இறைவனுக்கே சோதனை வந்துடுச்சு. ஆண்டாண்டு காலமாக ஏற்றக்கூடிய அந்த இறைவன், இறை என்பது அந்த காலத்தில் ஆட்சியாளர்களை குறிக்கும், இந்த காலத்தில் இறைவனை குறிக்கிறது.
அந்த பழைய நடைமுறையை, பழைய வாழ்க்கை முறையை, பழைய மருத்துவ முறையை, பழைய விளையாட்டு முறையை, பழைய பாரம்பரிய முறையை, பழைய உணவு முறையை இக்கால இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் நல்வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார். வாழ்க்கை வளமாகும் 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 என்று கூறி வாய்ப்பளித்த